Hello friends, welcome to my RX Tamil channel. Audio Jungle. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கு என்ன ட்ரக் எடுத்துக்கிறோன்னு பார்க்கலாம். அதாவது ஸ்டாட்டின்ஸ்னு சொல்லப்படுற அட்டோர்வாஸ்டாட்டின், சிம்மாஸ்டாட்டின், ரோசுவாஸ்டாட்டின், லீவோஸ்டாட்டின் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். அதாவது இந்த கொலஸ்ட்ரால் பார்த்தீங்கன்னா ஆர்ட்ரி வால்ஸ், அதாவது நம்ம தமனியில் பில்டப் ஆகிறது மட்டும் இல்லாமல் ஹார்ட், பிரெயின் அண்டு அதர் பார்ட்டுக்கு போகிற பிளட் ஃப்ளோவை வந்து தடுக்கும். அதாவது ஆர்ட்ரி வால், அதாவது பிளட் வெசல், இது பார்த்தீங்கன்னா பிளட்டை ஹார்ட்டில் இருந்து கேரி பண்ணி பாடிக்கு கொண்டு போகும். இந்த ஸ்டாட்டின்ஸ் பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ரால் வந்து பிளட் வெசல்ஸில் பில்டப், அதாவது டெவலப் ஆகும், அதெல்லாம் வந்து குறைக்கிற விதமாக இது ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். அதாவது கொலஸ்ட்ராலோட ப்ரொடக்ஷனை லோவர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஹார்ட் டிசீஸ்ன்னு சொல்லப்படுற ஹார்ட் அட்டாக் மற்றும் ஸ்ட்ரோக்குக்கு தடுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஹிஸ்ட்ரி, டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் மற்றும் ஆர்த்ரைட்டிஸ் இதெல்லாம் உள்ளவங்களுக்கும் இந்த கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் வரும், அவங்களுக்கும் இந்த ஸ்டாட்டின்ஸ் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணப்படும். மேலும் அலர்ஜிக் ரியாக்ஷன், ஹைப்பர் கிளைசீமியா, அதாவது பிளட்டில் வந்து சுகர் லெவல் அதிகமாக இருக்கிறது, கிட்னி ப்ராப்ளம், ப்ரெக்னென்ட் அண்டு பிரெஸ்ட் ஃபீடிங், லங் டிசீஸ், ஹைப்போதைராய்டிசம், ஆல்கஹால் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த ட்ரக் எடுக்கிறதுக்கு முன்னாடி டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கணும். அதாவது நார்மலாக நம்ம பாடியில் எல்டிஎல் மற்றும் ஹெச்டிஎல்னு 2 வகையான கொலஸ்ட்ரால் டைப் இருக்குது. எல்டிஎல் பார்த்தீங்கன்னா பேட் கொலஸ்ட்ரால்னு சொல்லப்படுற ஒன்று, ஹெச்டிஎல் பார்த்தீங்கன்னா குட் கொலஸ்ட்ரால்னு சொல்லப்படுற ஒன்று. இந்த ஸ்டாட்டின்ஸ் ட்ரக் பார்த்தீங்கன்னா பேட் கொலஸ்ட்ராலை லோவர் பண்ணி குட் கொலஸ்ட்ராலை இன்க்ரீஸ் பண்ணும். இந்த ஸ்டாட்டின்ஸ்னு சொல்லப்படுற ட்ரக்கை நம்ம மோஸ்ட்லி ஈவினிங் ஆர் நைட் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நைட்டில் தான் கொலஸ்ட்ராலை அதிகமாக உண்டு பண்ணும். இந்த ட்ரக்கு ஒத்துக்கல அப்படின்னா என்னென்னலாம் சைடு எஃபெக்ட்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மசில் வீக்னஸ், ஹைப்பர் கிளைசேமியா, ஜாயிண்ட் ஸ்வெல்லிங் வீங்கி போகிறது, பேக் பெயின், அலர்ஜிக் ரியாக்ஷன் போன்ற சைடு எஃபெக்ட்ஸ்லாம் ஏற்படும். அதாவது நம்ம பாடியில் கொலஸ்ட்ரால் லெவலை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, அதுக்கு என்ன ட்ரக் எடுத்துக்கணும் அப்படின்னு நாம் இன்னைக்கு பார்த்தோம். தேங்க்யூ.